கண்ணா பூச்சி ரே ரே கண்டு பிரியாரே கொல்ல போறேன் நானு பூம் பூம் பூச்சாண்டி பயப்படுறான் கிளவாண்டி. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பண்ண பார்த்தீங்கன்னா ஜார்ஜியஸ் கிரானி கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். என்னடா இப்படின்னு பார்க்காதீங்க, ஏன்னா இது இப்படி தான் இருக்கும். ஆனால் கேம்குள்ளே போனதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஜார்ஜியஸ் கிரானி கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம டோர் எஸ்கேப் பண்ண பாருங்க. இதில் டோர் எஸ்கேப் வேறு எந்த எஸ்கேப் இருக்காது, ஆனால் சூப்பராக இருக்கும். ஆனால் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் பழைய கிரானி இருக்கிற மாதிரி இருக்காது. பொருள் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. ஆனால் சூப்பராக கைஸ், இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எனக்கு ப்ளே பண்ணி போடுறேன். கைஸ், நம்ம என்றைக்குமே ஹாரர் கேம் ப்ளே பண்ணி போட்டே இருப்போம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஹாரர் கேம் வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேம் தான் ப்ளே பண்ணி போடலாம். இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ள வந்தாச்சு. லோடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எவ்வளோ மணி நேரம் லோடிங் ஆகுது, ஃபாஸ்ட்டாக லோடிங் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த கிரானியோட ஹவுஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜார்ஜியஸ் கிரானி கைஸ். ஜார்ஜியஸ்னா என்னென்ன துணிச்சல் நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன் துணிச்சல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா இவ்வளோ மணி நேரம் லோடிங் ஆகுது. டே 1 ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த கிரானியே போட்டு போலாம் தான். இவன் அவ்வளோ பெருசாக கைஸ் பொழக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா. ஆனால் ரூம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பொருள் இருந்தால் தெரியாது கீழே விழுந்ததுன்னா, ஏன்னா அந்தளவு பெயின் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல அந்த ஜாடியை தூக்குவோம் கைஸ். அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். சென்சிட்டிவ் மாற்றிக்குவோம், என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப இதான். முதல்ல ஜாடி தூக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக தேடி கண்டுபிடிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே பார்ப்போம். நீ இதில் என்ன பொருளுக்கு பார்ப்போம். என்னடா ஒன்றுமே இல்லை, இதுலேயே ஒன்றுமே இல்லை கைஸ். அடுத்து நெக்ஸ்ட் ட்ரா போய் பார்ப்போம். இதே பொருள் இருக்கா, கட்டர் இருக்குது, நமக்கு தேவைப்படும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர் நீக்குமா, நான் நீக்கிடுச்சேன். கிளவி வந்துட்டா கைஸ். இதை தூக்கி போட்டால் கீழே விழுக மாட்டேது, மேலே தான் விழுவுது. இங்கே வேற பார்த்துட்டான், தனியாக முடிச்ச கிளவி. ஃபாலோ பண்ணுற ரெடி. இங்கே இந்த பார்த்து வெப்பன் கீயே கன் எதுவும் கிடைக்க மாட்டேது. எல்லாத்தையும் எடுத்து அந்த கிளவி எங்கே ஒளி வச்சிருக்கான்னு தெரியல கைஸ். இது என்ன ரூமு, இது நம்ம ரூமு, இது பாத்ரூமு. தனியாக முடிச்ச கிளவி எங்கேயே ஒழிஞ்சிட்ருக்கே. கிச்சனில் தான் போகலுக்கான்னு பார்த்தா இன்னும் இதிலே ஒன்றும் இல்லை. இதுலேயே இன்னும் கன் பீஸ் இருக்குது, இதில் கேக் வீல் இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை, இதுலேயே ஒன்றும் இல்லை, இதுலேயே ஒன்றும் இல்லை. கிளவி வந்துட்டான். எறி அழிய முடிச்ச கிளவி இங்கே ஓடுறது. இப்படி ஓடி போயிடலாம் கைஸ். இந்த வீட்டில் வேறு எந்த சைடும் ரூமே இல்லையாடா. இதில் ஒன்றும் இல்லை, இந்த ட்ராவில் இதிலே ஒன்றும் இல்லை. அவ்வளோ இதிலே ஒன்றும் இல்லை. இந்த சனியை முடிச்ச கிளவி எல்லாத்தையும் எடுத்து எங்கே வச்சான்னு தெரியலையே. அது வந்து வேஸ்ட் ரூம் கைஸ். நம்ம ரூமில் இது பார்ப்போம். நானும் சுற்றி தேடி பார்க்குற ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓ மை காட். இப்போ கிளையோட சீக்கிரம் ரூம் போக வேண்டியது தான். இங்கே ஏதோ பொருள் இருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, இதிலே ஒன்றும் இல்லை. தள்ளி விட்டு அது நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன கன் பீஸ் இருக்குது. ஓகே சூப்பர். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே என்ன பார்த்துருவோம். இங்கே டெடிபியர் இருக்குது, இது நம்மளுக்கு தேவையே இல்லை, இதை எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கன் பீஸை செட் பண்ண வேண்டியதான். சவுண்டர் போட்ட சைஸ் கிளவி வந்துடுவோம். கிளவி வந்துட்டோம். ஓ மை காட், அவளை சொட்டை கிளவி கரெக்டாக அடிச்சிட்டாடா. டே 2 ஆரம்பிச்சிருச்சு கைஸ். சொட்டை கிளவி கரெக்டாக அடிச்சிட்டோம். விட்டுங்க, கன்று ரெடி பண்ணனே சொட்டை கிளவி மண்டை சொட்ட மாட்டேலே ஒரு அடிச்ச அடி தான். எந்தர்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போக போகிறோம்னா, முதல்ல வெப்பனுக்கு என்னடா டோர் நிற்க மாட்டேங்குது. பாவியில் ஏதோ சாவி வேணுமா, இது தள்ளி விட்டு போய் இப்போ நம்ம கீழே போய் படுப்போம் கைஸ். பெட்ரூமில் ஒழிஞ்சிக்கலாம். நான் அப்போனா அந்த கிளை வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த கிளை வந்தால் டோர் நீக்கின்னு நினைக்கிறேன். ஜார்ஜியஸ் கிரானியில் இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். இங்கே கிளவியை காணோம். அவங்களுக்குள்ள வெடிஞ்சே போயிடும் தெரியுதே. இன்னும் வந்துட்டான் கைஸ். தனியை முடிச்ச கிளவி. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பட்டும், இன்னும் போகாமன்னு இங்கேயே பார்த்துட்டு இருக்கோம். போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளவி போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம அப்படியே நைஸாக புரிஞ்சு போய் ஒரு பொருளை தேடி கண்டுபிடிப்போம். வந்து ஸ்டூலை தூக்கி வச்சுட்டு போயிடலாம் கைஸ். எழுந்திரிச்சு போவோம். இந்த கிளவி எங்கே இருக்கான்னு தெரியல. கீழே போயிட்டான். போடி இவங்க என்ன நம்ம அப்படியே கிளவி போட்டுங்க கைஸ். சொட்டா கிளவி போயிட்டான். பாத்ரூமில் தான் பொருள் கிடையாதுன்னு பார்ப்போம். இங்கே என்னடா ஒரு பொருளுமே இல்லை. பாவிலா எடுத்து எல்லாத்தையும் எங்கடா கொழி வச்சுருக்கீங்க. சரி அதான் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டோரில் போய் பார்ப்போம். இங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த கட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு மேலே போயிடலாம், ஏன்னா கட்டிங் பிளேயர் நமக்கு தேவைப்படுது. இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹேமர் வேறு தேவைப்படுங்க கைஸ். ஹேமர் வேணும், ஹேமர் இல்லைன்னா யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம ஹேமரை தேடணும். ஹேமர் வேறு எங்கிட்ட தெரியல, அதை எங்கே கண்டுபிடிக்கணும் கைஸ். கிளை வந்துட்டோடா. வெட்டு நம்ம தப்பிக்கணும். தப்பிச்சு போயிடலாம் கைஸ்.
ஓடுறோம். இவ தொல்லை தாங்க முடியல கைஸ். அதனால் என்னென்ன போகிறோம்னா, நம்ம கன் பீஸ் இருக்குது, அந்த கன் பீஸ் எடுத்து முதல்ல கன்னை ரெடி பண்ணுவோம். இதை தான் இப்போ இந்த கன் பீஸ் எடுத்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக காருக்கு இடத்துக்கு போயிடுறேன். இந்த கன்னை செட் பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடியே இப்போ தான் ஃபஸ்ட் பீஸை கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது அவங்க கொய்யாவில் 2வது பீஸ் எங்கூட கொலை வச்சிருக்கீங்க. நான் சும்மா இன்றைக்கி பார்த்தா உள்ளே இருக்குது. சரி, இப்போ 3வது பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்த்தோம்னா அந்த கிச்சனில் பார்த்தோம். கிச்சனில் தான் இருந்தது. இப்போ எடுத்து வந்துடலாம். போகலாம். கிளை வேறு வந்துட்டா கைஸ். ஃபாலோ பண்ணிட்டு வரோம். லூசு கிளை, சொட்டா கிளை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கிச்சனில் தான் இங்கே பார்த்தேனே. எங்கே பார்த்தேன்? இங்கே தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்குது கைஸ் அந்த சொட்டா கிளவிக்கு. முதல்ல அந்த கிளவி தஸ்து இருக்கணும், அவளை இங்கே வர வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம போனோம்னா கன் எடுத்து போட்டு தெரிய வேண்டியதான். போனோம் இங்கே இருக்கும் தெரியல அந்த கிளவி. சனியாக முடிச்சு கிளவி எங்கேயே ஒழிஞ்சிருக்கேன். அவள் கீழே இல்லை கைஸ். இப்போ நம்ம போய் ஸ்ட்ரைட்டாகவே கன்னை செட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கன்று செட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கிளவிக்கு சாவு மணி தான். பொறா புல்லட்டு. எங்கே அந்த கிளவி? ஏய் கரெக்டு உதவி எங்கே ஒழிஞ்சிருக்கே? வெளியே வா. ஜார்ஜியஸ் கிரேனி. நான் டெவில் பாய் எங்கே இருக்கான்னு தெரியலையே. தாய் கிளவி ஒழிஞ்சு நடிச்சிடாது. இங்கே கிளவி காணோம். வாங்கிக்கோ ஷார்ட்டா கிளவி. ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு புல்லட் தேவைப்படுது. இப்போ பாருங்க கைஸ், கரெக்டாக ஷூட் பண்ணணும். போடுறோம் அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. இதில் என்ன பொருள் வச்சுக்கலாம்னு தெரியல. இதுக்கு தான் நம்ம கண்ணை லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கிளட்டும் முதே மாதிரி வந்துட்டாலும் நான் விளாட போகிறோம். எஸ்கேப் ஆக முடியாது கைஸ். ஜார்ஜியஸ் கிரானி ரொம்ப துணிச்சலாக இருப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போய் நம்ம வேகமாக போய் முதல்ல இதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே என்னடா பொருள் வச்சுருப்பீங்க? ஸ்க்ரூ டிரைவருக்குள்ளே பெட்லாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதாங்க நான் அதிகமாக கிரானி கேமில் நான் எடுத்திருக்கேன். பார்த்து போவாங்க. ஓப்பன் என்ன பொருள்? பெட்லாக்கி. சூப்பர். இப்போ வந்து நம்ம பெட்லாக்கி கிடச்சிருச்சு. நமக்கு வந்து டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எனக்கு ஹேமரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ, அப்புறம் கட்ரு கிடச்சிருச்சு. கட்ரும் கிடச்சிருச்சு. எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 பொருள் தான். மாஸ்டர் கீ ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வேறு என்னடா, மாஸ்டர் கீ, பெட்லாக்கி கிடச்சிச்சு, ஹேமர். இது மட்டும் கிடச்சா போது கைஸ், எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகலாம். முதல்ல வெளியே ஏதோ பொருள் ஒளி வச்சுருப்பாருங்க. என்ன பொருள் இங்கே ஏதோ. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். நம்ம எங்கே இருக்காதுன்னு நினைக்கிறோமோ அங்கே தான் கைஸ் இருக்குது. வாட்டர் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிளவி எடுத்து எங்கே ஒளி வச்சுருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்டு போடுறோம். என்ன கிடச்சிருக்கு? ப்ளே ஹவுஸ் கீயா? ப்ளே ஹவுஸ் கீழே என்ன வச்சுருப்பானுங்க தெரியலையே கைஸ். இது என்ன தெரியல. இது பார்த்துருவோம். இதுக்கு வந்து 2 கேக்வேல் தேவைப்படுது. ஒரு கேக்வேல் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இன்னொரு கேக்வேல் எங்கே எனக்கு தெரியல. இப்போ ஒரு கேக்வேல் போய் 8 வந்துடுவோம். கிச்சனில் தான் ஒரு கேக்வேல் பார்த்தேன். இந்த சைடு தான். இங்கே தான் கைஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேக்வேல் இதை முதல்ல போய் நம்ம போட்டு வந்துடலாம். இந்த சனியை முடிச்சு கிளவி வேறு வந்துட்டால இல்லையான்னு தெரியலையே. ரீச் பண்ண ஆகிட்டாலும் அவ்வளோதான் கைஸ். ஜார்ஜியஸ் கிளவி இது இங்கே போட்டுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேக்வேல் வந்து தேடி கண்டுபிடிக்கணும். போய் தேடுவோம். நானும் இந்த வீட்டை ரொம்ப நேரமாக சுற்றி பார்க்குறேன். ஆனால் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளையோட சீக்ரெட் ரூமே கிடையாது கைஸ். பேஸ்மெண்ட்டு இல்லை. சரின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே பொருளுக்குன்னு பார்த்தா இங்கே வந்து கிணத்தோட இது வச்சுருக்கானுங்க. அடங்க ஐயாவில் வச்சு ஹேண்டது. இப்போ வந்து நம்ம கிணத்துக்கிட்ட போயிடுவோம். கிணத்துக்கிட்ட வந்தாச்சே. இப்போ இதை சுற்றி இதுக்குள்ள என்ன பொருளுக்குன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹேமர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் எஸ்கேப் கிடையாது, பேஸ்மெண்ட் எஸ்கேப் கிடையாது. ஒன்லி டோர் எஸ்கேப் மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக ஹேமராக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். வந்துரு மேலே வந்துருச்சு கைஸ். ஹேமரே தான். சூப்பர். இப்போ நான் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மேலே போகணும் கைஸ். மேலே போயிடலாம். அங்கே எடுத்து ஹேமர்ட்டு மேலே வந்துட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலகையை நம்ம பழக்கணும். 1 2 3 ஒரு இதில் பலகையை தூக்கி ஐயோ இங்கே செட் பண்ணணும். செட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே ஏதோ பொருளுக்கான்னு பார்ப்போம். என்ன பொருளுக்கு? கார்க்கு இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இந்த பொருள் இருக்கா? கேக்வேல். சூப்பர். கேக்வேல் கிடச்சிருக்கு கைஸ். இப்போ இந்த கேக்வேல் கொண்டு வந்து நம்ம என்னென்ன போனோம்னா இங்கே தூக்கி போட்டுருவோம். இப்போ அந்த கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு முதல்ல இதுக்குள்ளே என்ன பொருள் போய் 8 வரும் கைஸ். இன்னும் சேஃப் கீ ஆட்ட தான் இருக்குது. பார்த்தா அப்படியே தெரியுது. சேஃப் கீ தான் இருக்கும் போல் தெரியுது. அப்படியே போவோம். வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயர் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி வச்சு கீயை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தூக்கணும் கைஸ். போல்ட்டை 1 2 இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப் கீ எடுத்துகிட்டு நம்ம சேஃப் கீ இடத்துக்கு போயிடலாம்.
அதுக்கு முன்னாடி இந்த ஹேமர் மேலே தூக்கி போட்டுருவோம். உள்ளே போய் தொலைஞ்சிச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா முதல்ல சேஃப்கி எடுத்துகிட்டு போய் முதல்ல செட் பண்ணுற வேலையை பார்ப்போம். சேஃப்கிக்குள்ளே என்ன பொருளுக்குன்னு தெரியல, அதை போட்டு முதல்ல என்ன பொருளுக்குன்னு எடுப்போம். கிளவி சனியாக பிடிச்ச கிளவி வந்துட்டா டோர் நிற்க மாட்டேது. ஐயோ ஜஸ்ட் மிஸ்டு கைஸ். பரவாயில்ல, பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி இருந்துன்னா அடிச்சிருப்பா. ஏன்னா இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தால் கரெக்டாக அடிச்சிருவான். நம்ம இதுக்காக பூந்துட்டு போய் கீழே போய் டோர் எஸ்கேப் பண்ணிட வேண்டியதான் கைஸ். இந்த கன்னை வேறு அவசரம் தான் எங்கே தூக்கி போட்டேன்னு தெரியல, கிடைக்க மாட்டேங்குது. ட்ராப்பு சொட்டா கிளவி கைஸ். இவர் ட்ராப் வச்சான்னு தெரியவே தெரியாது கைஸ். இம்பாசிபிள் ட்ராப் வைக்கிறான். எங்களா சேஃப்கி இங்கே தான் இருக்கான். இது என்ன பொருள்னு பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன பொருளுக்கு இதுக்குள்ள ஓப்பன் கார் கீக்குள்ளே என்ன வச்சுருப்பானுங்க? காரில் தான் இன்ஜினே இல்லையே. பார்ப்போம் கைஸ். மாஸ்டர் கீ. சூப்பர் கைஸ். நம்ம டோர் எஸ்கேப் தேவையான அனைத்து பொருளும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பட் ஆனால் மேலே வந்து கட்டிங் பிளேயர் வச்சுட்டு வந்துட்டேன். கட்டிங் பிளேயர் போய் 8 வரணும், அவ்வளோதான். கிளம்பி வந்துட்டா வரக்குள்ள சீக்கிரமே கட்டிங் பிளேயர் 8 வந்துடலாம். மாஸ்டருக்கு இங்கே தூக்கி போட்டுருவோம் கைஸ். தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல கட்டிங் பிளேயர் 8 வரணும். அதை வேறு மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன் கட்டிங் பண்ணிவிட்டு. கிளவி கவனம். சனியாக முடிச்ச கிளவி எங்கேயே ஒழிஞ்சிட்ருக்கே கைஸ். என்ன ஏமாத்துறாளா? சுற்றி வந்துட போகிறா கைஸ். அப்படி வர வாய்ப்பு இல்லை. வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயர் வேறு அங்கே அந்த ரூமில் இருக்கும். இதுதான் பார்த்து போகணும் கைஸ். எந்திரிச்சு நின்றிங்கனாலே கீழே விழுந்துருவீங்க, பார்த்து போங்க. போடா இப்போ வந்துட்டேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் பிளேயர் எடுத்து போய் நம்ம கீழே போட்டுருவோம். கீழே போட்டு போய் கீழே கட் பண்ணுங்க கைஸ். இந்த மாதிரி நிறையா இருக்குது. மெதுவாக போட கீழே ஒன்றும் தொலைஞ்சிடாத. வந்தாச்சு. இப்போ இந்த கிளை வேறு எங்கேக்கான்னு தெரியல, நம்ம செக்அப் பண்ணிவிட்டு போகலாம் கைஸ். இதை இங்கே தூக்கி போட்டு அவன் மேலே மேலே வர வச்சுட்டு போயிடுவோம். சவுண்டு போட்டாச்சுன்னா கிளவி மேலே வந்துடணும். ஆளை காணோம். சனியை முடிச்ச கிளவி மேலே வா. வரா கைஸ். அவன் வரா. நம்ம அப்படியே சந்துக்குள்ளே பூந்து போயிடலாம். எஸ்கேப் ஆகிடலாம் சந்து பூந்துக்குள்ளே போய். இவ்வளோ போடா. அவ்வளோதான் கைஸ். இப்போ போய் நம்ம முதல்ல இந்த ஒயரை கட் பண்ணுவோம். எங்கடா ஒயரு? கட் பண்ணியாச்சா? கட் ஆகிடுச்சு கைஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒயர் போகும், அதை கட் பண்ணணும். நான் எனி டைம் டோர் எஸ்கேப்பில் இந்த ஒயர் கட் பண்ணாமல் போட்டு நான் பக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தெரியுது கீழே இப்படி ஒரு ஒயருக்கு கட் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிளாங்க். ஐயோ கிளை வந்துட்டாலே. ஆடி சனியை முடிச்ச கிளை ஃபாலோ பண்ணுறியாடி. வா சொட்ட கிளவி வாடி சொட்ட கிளை வா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமர் எங்கே? ஹேமரை காணோம். பெட்லாக்கி போட்டு ஆல்ரெடி போட்டு ஓப்பன் பண்ணிட்டானா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் எடுத்து அந்த பலகையை போனது 2 இதை பிளாங்கை போடுறோம். என்னடா ஒன் சைடு மட்டும் பழகுது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு எடுத்து போட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்க வேண்டியது தான். மறுபடியும் கிளவி உசுரோடு இருக்கும் போதே எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான். ஆடி சொட்ட கிளவி. இங்கே மாஸ்டர் கீ இங்கடா போட்ட மாஸ்டர் கீ காணும். ஐயோ கீயை மாஸ்டர் அங்கே இருக்கா? ஐயோ கிளவி வந்துட்டா கைஸ். ஓடுறோம். இவன் முதல்ல தஸ்தரிப்பு பண்ண கைஸ், இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவா. ஃபைனலி எஸ்கேப் ஆகிற டைமில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா சொட்ட கிளவி. வாடி இவ்வளோ மேலே கூட்டு போய் நம்ம கீழே கூச்சி வந்துடலாம் கைஸ். தள்ளி விட்டோம்னா மேலே வந்துடுவா. நம்ம கீழே போய் டோரை சாவி போட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்ம ஃபைனலி .ஸ் கரண்டில் டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன கேம் ஹாரர் கேம் தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள், அதை ப்ளே பண்ணி போட்டுடலாம். என்னடா கிளவி பார்க்குறோம். பாடி கிளவி வரட்டும். சரி கைஸ், வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா பை லவ் யூ கைஸ். See you.